தருமபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாதையன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தற்போது ஒகேனக்கலுக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் விட்டு விட்டு தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கேரளா வயநாடு பகுதியில கடந்த 3 மாதங்களாவே தொடர்ந்து கனமழை பெய்ததுனால 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வந்த நிலையில கடந்த ஒரு வாரமாவே தண்ணீர் இன்றி வறண்டு போயிருந்த நிலையில தமிழக எல்லை பகுதியில விட்டு விட்டு பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டில நேற்று மாலை வினாடிக்கு 14,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதே போல தமிழக எல்லையான அஞ்செட்டி, கேரெட்டி, ஒகேனக்கல் வனப்பகுதி, நாட்ராபாளையம் பகுதியிலும் தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஒரு வாரமாவே ஒகேனக்கல் பகுதியில வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூரை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால சின்னி ஃபால்ஸ், மெயின் அருவி, தொங்கு பாலம் பகுதி எல்லாமே ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். கேரளா வயநாடுல தொடர்ந்து இன்று பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து எப்போ வேணுமானாலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தண்ணீர் வரத்து அதிகரித்தால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை ஏற்பதாக குளிக்கிறதுக்கும் பரிசல் ஈக்கிறதுக்கும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒகேனக்கலிருந்து மாதையன்.